ஓ ஆர்டிஓ பார்த்தீங்களா இந்த பக்கம். காரை கொண்டு எங்கே கொண்டு நிப்பாட்டிட்டு வர வண்டியெலாம் மடக்கினுக்கிறாங்கப்பா. அங்கே டைவர்ஷன்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரோடு ஆப்போசிட்டில் போகுது வண்டி. நேரு 2 வடக்கு வண்டி போகுது. பிடிச்சதுங்க அங்கே தான் வருதுன்னு பார்த்தா இங்கேயும் நம்ம தெரிவிச்சுங்க. ஆஞ்சநேயர் சாலைக்கு பெயிண்ட்லாம் வச்சுக்கிறாங்க போல. எக்ஸ்ட்ரா கடை இருக்குது. அதான் மழை பெஞ்சிருக்கு போல. மக்களே தண்ணி நிறையா போகுது. பேச கூட எவ்வளோ அதிகமாக இருக்குது. சரின்னா மாம்பழம் வாசனை அப்படி அடிக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காமாரெட்டி தாண்டி இருக்கேன். சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டு அங்கேயே கண்டெய்னர் ஏற்றிட்டு அங்கேயே லோடு ஏற்றிட்டு ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு 7 மணி போல் நிப்பாட்டினேன். நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டம் போன வீடியோவில் இருக்கும். கொண்டு வந்து நிப்பாட்டினேன். சரி ஒரு 2 மணி நேரம் பிரேக்கு. சரி ஏன்டா நல்லா தூங்கி எஞ்சி போகலாமேன்னு கேட்டால் வெயில் இல்லை, அந்தளவுக்கு கொஞ்சம் மேகமூட்டம் மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் எடுத்து ஓட்டினா தான் உண்டு. வெயில் ஏறி போச்சுன்னா சுத்தமாக வண்டியும் ஓட்ட முடியாது, நம்மளுக்கும் ரொம்ப டயர்டாகிடும். சரி ரைட்டு அப்படியே எடுத்துகிட்டு உருட்டுவோமா, வேறு வழி இல்லை. ஏன்னா அர்ஜென்ட்டு போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அர்ஜென்ட்டுன்னாங்க. நிற்காத ஓடி கம்பெனிலையும் போயிட்டு என்ட்ரி பண்ணி காலையிலே, அதாவது காலையிலனா கொஞ்சம் மதியம் போல் என்ட்ரி பண்ணி சாயந்தரம்லாம் லோடியை துரத்தி விட்டாங்க. போ சீக்கிரம் போகணும். சரி புறப்படுவோம். அதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். வேக்கம் வேற சீக்கிரம் இறங்கி போகுது. எங்கேயாவது புஷ்ஷுன்னு போச்சுன்னா கண்டுபிடிச்சி லாக் பண்ணிடலாம். எங்கே தான் போகுதுன்னு தெரியல, ஆனால் இறங்கிடும். ஹைவே பார்க்கிங் சர்வீஸ் ரோடு, அதாவது லாரி பார்க்கிங். சரி வாங்க புறப்படலாம். வெயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர் பாஸ் பண்ணுவோம். வெயில் தான் ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இந்த தெலுங்கானால நான் நேற்று வந்து வரும்போது லைட்டாக சாரல் போட்டுச்சு. அது நேற்றுல நைட்டு. சரி இதுக்கப்புறம் எதனா கொஞ்சம் மழை பெய்யும், நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு கிளைமேட் நல்லாயிருக்கும், அப்படியே ஜாலியாக போகலான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் வெயிலும் அடிக்குது, அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி இதுவாகுது. சரி காலையில் டைம் 9 மணி ஆகுது. இந்த நேரத்தில் எடுத்து ஓட்டுவோம். மதியம் வெயிலில் ஓட்டுறதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் வரும் இந்த ரோடு. அதுக்கப்புறம் கீழே சிங்கிள் ரோடு இறங்க வேண்டியதுதான். கூட எந்த வண்டியும் வரல, அதனால தான் கடுப்பாகுது. தனியாக போகிறோமா, சரி வரும்போதும் தனியாக தான் வந்தேன், போகும்போதும் தனியாக தான் போகிறேன். என் கூட கம்பெனி வண்டி ஒன்று டீசல் போட்டுச்சு. ஆனால் அந்த வண்டி நாங்கள் டீசல் போடும்போது பார்த்தது மட்டும்தான், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. பாரத் பென்ஸ் வச்சுக்கிறாரு, நல்லா தள்ளிட்டு வேகமாக போயிடுவாங்க. அதுவும் கம்பெனி வண்டி வேறு. நம்மளாம் அந்த அளவுக்கு இது பண்ணால் வேஸ்ட்டு தான். இப்போ ஆல்ரெடி போகும்போதே பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டுனாங்க. கொஞ்சம் மாரி பெருமையும் வச்சுட்டு போய் வழக்கமாக போன ட்ரிப்பு வந்து போயிருப்போம் பாருங்க. அதை விட இப்போ ஒரு 10-12 லிட்டரு எக்ஸ்ட்ரா பிடிக்கும். இப்படி தான் நம்ம நிலமை போய்கிட்டு இருக்கோம். வெயில் வரலையேன்னா அதுக்கு தான் அப்போ லைட்டாக அதுக்கான வாசனை வருது. லைட்டாக வெயில் அடிக்கிற ஃபீல் இப்படியே கூட அதிகமாக வராது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரம்லாம் ஓட்ட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு டயர்ட் இருக்கு. சிங்கிள் ரோடு கீழே இறங்கிட்டா மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ஓட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சரி பார்ப்போமே. நம்ம சிட்டியால் தாபா வரைக்கும் போக முடியுதானே, அதுக்குள்ளே வெயில் ஏறி போச்சு ஓட்ட முடியலன்னா எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். அதுக்கிட்டே நிறைய தாபா அங்கே இருக்குது. எல்லாம் வேலை பரபரன்னு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா.
முன்னாடி இருக்க டோல்கேட்டு இப்போ இங்கே வரப்போகுது. அதாவது சின்ன சின்னதாக பூட்டு மாரி இருக்கும். இப்போ நார்மலாக பெரிய டோல் பூட்டு மாரி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி இடம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற டோல்கேட்டை மூடி தொலைங்கன்னா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. டோல்கேட்டு போட்டு இதுக்கும் வசூல், அப்புறம் டேக்ஸ் வசூல். நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நம்மளை வச்சு இவங்க நல்லா சம்பாதிச்சுக்கிறாங்க. அதுக்காக கவர்மெண்ட் சம்பாதிக்கவே வேணாம்லாம் சொல்லலை. இதுலயே ஏன் 2 விதமாக சம்பாதிக்கிறது தான் கேட்குறாங்க. ரோடுக்கு டோல்கேட் வாங்கிக்கிறாங்க, அப்புறம் ரோட் டேக்ஸ் வேற வாங்கிக்கிறாங்க. வருமானம், டபுள் வருமானம். இந்த காரு கொஞ்ச நேரம் வண்டி போகலன்னா போதும், இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பிக்கிறாங்கப்பா உடனே. ₹525. ஓ, ஆர்டிஓ பார்த்தீங்களா இந்த பக்கம்? காரை கொண்டு எங்கே கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு வர வண்டியெல்லாம் மடக்கினுங்கிறாங்கப்பா. இதுவும் ஒரு வருமானம். பெரிய வண்டிங்களை மடக்கல, சின்ன சின்ன வண்டிங்க வருதுல்ல, அதுங்கெல்லாம் மடக்கிட்டு இருக்காங்க. எள்ள மூட்டையா? மழை வந்துருக்குங்க, ஒரு கார் பயிற்சிடுறாங்க கூடி வைக்கிறது. அர்ஜென்ட்டுன்னு ஒரு ஃபோன் வரல, நேராக போய் வந்துக்கிட்டே இருந்து பங்கில் டீசல் போடும்போது சொன்னாங்க. ஃபோனை போட்டு எங்கப்பா வர அப்படிங்களா இது வரைக்கும் கேட்கல. இருங்க ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ஃபோன் அடிப்பான். அப்பா இன்னும் இங்கே தான் வரியா அப்படின்னானா கடுப்பு இருக்கும். நைட்டெல்லாம் தூங்காத இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்துக்கிறேன், என்ன உங்களுக்கு இன்னும் இவ்வளோ தூரம் தான் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்கணும். கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி ஒரு கோவில், இது ஒரு மினி தாஜ்மஹால். ரோடு கூட தாஜ்மஹால் தான் வச்சு. அங்கே டைவர்ஷன்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரோடு ஆப்போசிட்டில் போகுது வண்டி. பாலம் வேலையா? ஏறி கட் பண்ணுற இடத்துல பேரில் 2-3 கம்மியாவது வைக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன வண்டி ஏறி திரும்பிடும். ட்ரெயிலர் வந்ததுன்னா என்ன பண்ணோம், அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போய் தான் ஏறி கட் பண்ணோம். அந்த அளவுக்கு பார்த்து வைக்கிறது இல்லை, நம்மளுக்கே சுகராக தான் இருக்கு. எம்புட்டு தூரத்துக்கு வச்சுக்கிறாங்க தெரியுங்க. அப்பா முடிஞ்சிடுச்சு, மறுபடியும் அந்த லைனுக்கு ஏறு. சாப்பிட்லாமா? சாப்பிட்டா தூக்கம் வரும், அதனால நைட்டும் சாப்பிடல. பகல்லையும் சாப்பிடணும் தான் தோணுது, இருந்தாலும் சாப்பிட்டா கண்டிப்பாக தூக்கம் சொக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தூங்கலை. கொண்டு போய் தாபாவில் விட்டுட்டு மதியம் போல் எதனா சாப்பிட்டுக்கலாமா? இந்த கார் லெஃப்ட்ல ரைட்லையோ லைனாக வந்து கார் நூல் பிடிச்சா மாதிரி வந்து நேர்கிறாங்க. நம்மளும் இந்த வண்டி எப்படியாவது சைடு எடுத்து போயிடலான்னு பார்த்தா நம்ம திரும்ப வேண்டிய இடமும் வந்துடுச்சு, இதோ வெயிலும் வந்துடுச்சு. இதை என்ன சொன்னேன், நான் தாபாவுக்கு போகிற வரைக்குமாவது வராதன்னு சொன்னேன். கேட்குற மாதிரியே இல்லை. இங்கிருந்து கஜோல் ரோட்.
முன்னாடி 2 வடக்கு வண்டி போகுது. வடக்கு வண்டி நானும் ஹைவேஸ்லேருந்து என் கூட தான் வருது, கொஞ்சம் முன்ன பின்ன. அது எப்படின்னா மேடில் ஸ்லோவாகவும் டவுனில் வேகமாகவும் போவோம். நியூட்ரு அதில் போது பாருங்க, அதை வண்டி தான் இன்சு பிடிச்சிருங்க. அங்கே தான் வருதுன்னு பார்த்தா இங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்கிங்க. ஹைவேஸில் தான் நம்மளை போட்டு 2-3 இடத்துல டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கேயும் சிங்கிள் ரோட்லேயும் வந்துட்டாங்க. ஒன்று அவனுக்கு போய் தொடங்கிட்டா நம்ம எங்கன்னா ஓரம் கட்டி நின்றுடணும். அவனுக்கு சைடு எடுத்தாலும் திரும்ப 2 வண்டி ஆகல வந்துடுறான் ஆள். எலக்ட்ரிக்காரனே பார்த்தே சும்மா லெஃப்ட் ரைட்டு திருப்புறேன். சரி, நம்மளுக்கு தொல்லை கொடுக்காத அவங்க மாந்து முன்னாடி போய்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி எப்படி போகுது தெரியுங்களா? நல்ல ஹைவேஸ்லையோ இல்லை நார்மல் சிங்கிள் ரோட்ல கூட ஒரு 50க்கு மேலே பிடிச்சோன்னா அப்படியே போய்கிட்டே இருக்குது. என்னைக்கு பிரேக்கோ இல்லை ஸ்லோ பண்ணி விடுறாங்களோ அப்படின்னா மறுபடியும் பிக்கப் பண்ணி இழுத்துக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் டிலே ஆகும். ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், ஓரளவு ஆரம்பிச்சானது ரேட்டில் ஊற்றின்னு போகிறேன். டவுனு வந்தால் மட்டும் நூற்று தட்டி விட்டுருக்கு. ஏறுமா, ஆனால் யாரும் வரலன்னா பரவாயில்ல, சொன்னாரு ஏறிடலாம். ஒரு வண்டி பாஸ் பண்ணியாச்சு. டேர்னிங் வரைய போலாமா வேணாம், வளைவில் முந்தாதே. பார்த்தியா கார் இரும்பு லோடு எடுத்துட்டு போகிறாங்க. பழுப்பு மாதிரி வெயிட் இல்லை, பிளாக் பார்க்கும் கீழே தான் இருக்குது. ஹைட் இல்லை, வெயிட் இல்லை, வெயிட் இருக்கும். சரி, இந்த ஒரு வண்டி சைடு எடுத்து எங்கே கேப் கிடைக்குதோ பார்ப்போம். கொஞ்சம் தூரத்துக்கு வாய்ப்பு இல்லை, பின்னாடி தான் போயோம். ஏன்னா டேர்னிங் நிறையா வரும். ரெண்டுமே ஒரே கம்பெனி வண்டி போகுது. அதான் ஜோடியாக வராங்க. மெயின் ரோட்லேயே அங்கே இருக்க மாட்டேட்டு வந்தாங்க. ராஜஸ்தான் சரி, 2 சக்கர வாகனம் வருது. அதுவும் ஏதோ புல்லுக்கட்டா இல்லை வேற தெரியல, அப்படி எடுத்துட்டு வராங்க. வந்துட்டோம். ஸ்பீடு பிரேக்கு போட்டு வைங்கடா, நடுவில் வாய்க்காலை வெட்டி வரப்பு நட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கணும். எப்படி இருக்குதுன்னா சிமெண்ட்டில் ஒன்று, தாரில் ஒன்று, 2 போட்டு வச்சுருப்போம். அதுவும் ஒழுங்காக இருக்குது. எவ்வளோ பெருசு கம்முங்குது பாருங்க. அது குதிக்கிற குதியில இங்கே நியூட்ரல்லே ஆகுது. கட்டு டம்மி ஹவுசிங்க, அது மேலே ஏறி இறங்கும்போது டொப்புன்னு உட்காரும். அப்படியே அந்த லட்சத்தில் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னும் 2 இது மாதிரி. லோடு என்ன லோடுன்னு பார்த்துட்டேன். இந்த ரயில் சக்கரம் வருது இல்லை, அதாவது சக்கரம் இல்லாத அந்த நடுவில் ஷாஃப்ட் வரும் பாருங்க,
அது அந்த பீமு மட்டும் சைடு எடுத்துட்டப்பா. இப்போதான் ஒரு ஸ்டெட்ஜி தாண்டி வந்திருக்கேன். ரஜோல்லேருந்து இப்போ பூனகிரி ரோடுக்கு திரும்புகிறோம். வெயில் வேற நல்லா ஏறிடுச்சு. நாற்பத்தாறு கிலோமீட்டர் இங்கிருந்து பூனகிரி. ஆஞ்சநேயர் மேடு வந்தாச்சு. நீர் டவுனு. ஃப்ரீயா ஏற விடுவாங்களா இல்லை நான் தெரியல. ஆஞ்சநேயர் சாலைக்கு பெயிண்ட்லாம் வச்சுக்கிறாங்க போல. கிருஷ்ணாகரம் இருக்குது. பெயிண்ட் தான் கிருஷ்ணாகரம். ஏறுப்பா ஏறுப்பா ஏறுப்பா. ஏறியாச்சு. இந்த மாதிரி யாரும் தொந்தரவு கொடுக்காத இருந்தாங்கன்னா தேர்டுலேயோ இல்லை செகண்ட்லேயோ ஏறிடலாம். இன்னும் வந்ததுதான் எக்ஸ்ட்ரா போட்டு தான் ஏற்றணும். பூனகிரி கிட்ட வந்துட்டோம். இது மட்டும் எவ்வளோ பழமாக தான் இருக்குது இந்த இடம் மொத்தம். பாறையை உடச்சி கிடிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ நாளில் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அது கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்கும். நைட்லேயும் சரி பகல்லையும் சரி ஓயாத வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். சிக்னல்னு ஒன்று போட்டுக்குது. அதனால் கண்ணு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சரி, இந்த ஊரை தாண்டி அடுத்த ரோட்டுக்கு போய் ஜாயின் பண்ணுவோம். இதில் ஒரு 49 கிலோமீட்ரு சிட்டியால். எள்ளு வயலாக இருக்கும்போது நல்லா பச்சை எள்ளு இருந்தது. எல்லாம் அறுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி வணக்கம்.
அதான் மழை பெஞ்சிருக்கு போது மக்களே, தண்ணி நிறையா போகுது. விட போகும்போது விட இப்போ அதிகமாக போகுது. இடம்லாம் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்ப ஆரம்பிச்சிடும். அதான் ஏர் ஓட்டி தான் வச்சிருக்கிறாங்க. மழை பெஞ்ச தண்ணிக்கு வருஷம் ஏர் ஓட்டிச்சு கொஞ்சம் கொஞ்சம். டைம் 2 1:30 மணி ஆகுது. ராமா வந்தாச்சு. உள்ள ஒழுகா இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது. ஐயா நம்ம நிப்பாட்டுற இடத்துல 8% நிப்பாட்டிக்கிறாங்களே. எங்க ஓட்டான்னா மரத்தின எல்லாருக்கும் போகுது. ரைட் மக்களே, இதுக்கு மேலே ஒன்றுமே முடியாது. படுத்தவங்க வேண்டித்தான். எவ்வளோ நேரம் எப்போ ஏஞ்சிக்கிறனோ அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. வந்து எதனா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு இது மேலே முடியாது. சரி ரைட், கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். போகலாமா? டைம் 5 மணி ஆக போகுது சாயந்தரம். இங்கே வந்து நிப்பாட்டு வந்து ஒரு 12-1 மணி போல் இருக்கும். லைட்டாக அந்த மழை பெய்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வெக்க அப்படி மழையும் பெய்யாது, ரோடையும் நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே வெக்கையை கிளம்பி விட்டுருச்சு. முன்னாடி தான் வெளிச்சமாக தான் இருக்கு. சும்மா இங்கே மட்டும் 4 ரோடு மாதிரி போட்டு. மெயின் ரோடு வந்தாச்சுப்பா. அவ்வளோதான். 3-4 தோல் போச்சு. ரோடு இல்லை, லைட்டாக சாரல் தான். லைட்டாக போயிட்டே இருக்கிறது தான். ஒரு 3-4 மணி நேரம் நிப்பாட்டியாச்சு. கிழக்கு போவோம் தான் எடுத்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து தான் கொஞ்சம் போக்கிட்டே வந்தது. ஆனால் திடீர்னு கசகச வந்து ஒரு மாதிரி பூக்கமாகிடுச்சுன்னு பார்த்தா நைட் மட்டும் மாறி போச்சு. கொஞ்சம் வெயில் அடிச்ச மாதிரி திடீர்னு நான் சின்னதாக ஒரு மேகம் வந்து இந்த மாதிரி நேரத்தை மாட்டிட்டு ஒரு மாதிரி இருந்தால் அப்படி ஆகிடுச்சு. ஏற்றி பார்த்தா டைம் 5 மணி ஆக போகுது. நைட்டு கிளம்பிட்டு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு எடுக்கலாமா ஸ்ட்ரைட்டாக போனால் விஜயவாடா. வெளியிலேருந்து உண்மை ஏற்றிட்டு போகிற வண்டி இருக்குது. சேசை கூட எவ்வளோ அகலமாக இருக்குங்களா? இதுவும் பரவாயில்ல. இதுக்கு 2 பக்கமும் 2 பேக்கு கட்டி வேறு ஒரு சில வண்டி போகும். நம்மளுக்கு நிறைய தடவை தொலை கொடுத்துருவாங்க. வண்டி சைடே இருக்க முடியாது. சிக்கன் ரோட்லாம் ஹைவேஸ்லேயே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு 2 பக்கம் பேக் கிட்ட இன்னும் கொஞ்சம் பெருசு பெரிய வண்டி மாதிரி ஆகிடும். ஒரு 500 கிலோமீட்டர் வரும். எதுக்குப்பா நிப்பாட்டிருக்க? ஏன் திரும்புகிற இடம் தானே நிப்பாட்டுவ?
நலகுண்டா வந்திருக்கேன். மாலை வேலையே போகும்போதே பார்க்கும்போது முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் தொடக்கல. தொடக்கத்துக்கு நல்ல நாளோ இல்லை நேரம் பார்த்தவங்க பார்க்க கூட நான் போகும்போது ரெடியாக எடுத்து பண்ணி லைட்டெல்லாம் எடுத்துட்டு போக போனோம் தெரியல. ஓட்டுங்களாப்பா போன போய் காதில் வச்சுட்டு யார் வரா எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ இல்லை. யார் சட்டிலே அந்த அளவுக்கு வந்ததில்லை. உள்ள பண்ணி கிளீன் பண்ணி போட்டுட்டேன். பிக்கப் ஆகும். சென்னை நேராக செல்லவும் இராணிகுடா ஜங்ஷன் மரக்கர குதிரை எவ்வளோ தூரம் இருக்கு? 540 கிலோமீட்டர் இருக்குது. 498 வந்து 50 கிலோமீட்டர் ஓட்டல. எவ்வளோ நேரம் ஓட்டிட்டு வந்தாலே அப்படிதான் இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாக பெரும்பாலும் மழை மேலே மாதிரி இருக்குது. நான் அந்த சைடில் தான் நடந்து வந்தேன். மழை எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நம்ம போகிற சைடில் ஒன்றிங்கன்னா வண்டியில் ஒருக்க வைக்க கட்டு அந்த பக்கம் 2 தொங்கின்னு கிடக்குதுக்கு ஒன்று பக்கம் முனையில் இருக்குது. கரெக்டாக அடிப்பு தட்டி எடுத்துக்கிறதோ பார்க்கலாம். இதே ஒரு கவுரு தான் போட்டு கேட்டுருப்பான். பார்த்து எடுத்துருப்பாங்க. டைம் 6:10. காற்று அடிக்குது. ஆனால் சாயந்தரமாக இருந்தாலும் தணல் காத்தால 467 140 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். மழை என்ன பெய்யுமா தக்குது. நல்லா தான் காற்று பார்க்கலாம். நான் வந்தால் நல்லா தான் இருக்கு. கிருஷ்ணா நதி தண்ணி நிறையா தான் இருக்கு. நாங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல மழை கிட்ட பெய்யுதா என்னன்னு தெரியல. ரொம்ப வெயில் தான் அடிச்சு போகும். தெலுங்கானா முடிவிட்டு வந்து விட்டது. தண்ணி நிறையா போகுது. அந்த அளவுக்கு மழை பெய்யுது. கொஞ்சம் வண்டி எடுத்து வச்சுட்டான் அசால்ட்டு. குடிக்குள்ள முன்னாடி டோல் கேட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. யாராவது இருக்கார்களா இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அது இல்லையே. அப்பா பரவாயில்ல. எப்பயுமே நம்ம போகும்போது தான் பார்த்துட்டே இருப்போம். ஐயோ போகும்போது இல்லை வரும்போது இருப்பாங்க அப்படின்னு. இந்த தடவை இல்லை. வசூல் வேட்டையில் ஈடுபடுவோர் யாரும் காணாம். இப்போ கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி கண்ணாடிலாம் ஒரு இதுவாக வருது. கொஞ்சம் தொடச்சிட்டு போவோம். அதான் கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக நிப்பாடுறதுக்கு இடம் கிடைக்கும்.
ரைட், புறப்படலாம். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நைட் டைம் தானே, கண்ணாடி கொஞ்சம் கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக சாரல் அடித்த உடனே புளி புளியாக, அப்புறம் தூசிலாம் பட்டு இல்லையா, அதே கண்ணாடி ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கா குறைச்சதுக்கப்புறம். இருந்தாலும் அந்த லைட்டோட ஃப்ளாஷ் வந்து வைப்பர் பிளேடு ஓடி ஓடி கண்ணாடியே இதுவாகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி ஓட்டுவோம் நைட் டைமில். அதங்கி வந்திருக்கேன். எவ்வளோ நேரம் பயணம் மாரி தெரியுதுப்பா, ரொம்ப நேரம். ஒரு 10 கிலோமீட்ரு இந்த ரோடு முடிஞ்சிடும். 14 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரும். எங்கேயாவது போகுங்களா ஒழுங்கா? ஊரில் சைடெல்லாம் எடுக்க முடியாதுப்பா. ஊரை தாண்டுற வரைக்கும் அது பின்னாடியாக தான் போய் ஆகணும், வழியில் தாண்டி வச்சு கிட்டத்தட்ட ஊரை. மெயின் ரோடு மாரி ஆகுது, அதே ஒரு பார்க்கிங் மாரி மெயின் ரோட்லேயே இல்லை. என்னன்னு இப்போ விஷயத்தை பாருங்க, பின்னாடி ஒருத்தர் மியூசிக் ஆரம்பி போட்டுன்னு வருது வடக்குலேருந்து. ஆர்வம் அதை கையெழுத்தா கையெழுக்க முடியாது. இல்லை அது ஒரு டைம் தொட்டு விட்டா அடிச்சுட்டே இருந்துன்னு நினைக்கிறேன். எந்த சந்து உள்ள வராங்களோ தெரியும். வந்துட்டு அந்த யூஎஸ்க்கு டைம் 10 மணி. ஒங்கோல் ஓட்ட எவ்வளோ தூரம் இருக்கு. போனதும் அர்ஜென்ட்டு, வர்றதும் அர்ஜென்ட்டாக இருக்குது. எத்தனை நாள் ஆச்சு? இன்னையோட 4வது நாள். சரின்னா மாம்பழம் வாசனை அப்படி அடிக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சூடாச்சே உடம்புக்கு. நம்மளே ஆல்ரெடி அடுப்பில் தான் உட்காந்துருக்கோம். அந்த சீசனே முடிஞ்சிடும் போல். மாம்பழம் சீசனே முடிஞ்சிட்டு வரைக்கும் ஒரு மாம்பழமும் மாங்காயே சாப்பிடுறது. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட காவேரி கிட்ட போகிறேன். இன்னும் ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கும். பார்ப்போம், காவேரி வரைக்கும்போது ஓட்டிகிட்டு போ. காவேரி தாண்டி ஹைவே பார்க்கிங் வந்திருக்கேன். வா, ஏகப்பட்ட வண்டிங்க ரெஸ்ட் எடுக்குது. நம்மளும் போய் உள்ளே விடுவோம். இதுக்கு மேலே முடியாதுப்பா, டைம் 1 மணி ஆக போகுது. வண்டி நிப்பாட்டவே இடம் இருக்காது போகுது. சரி, ரைட் மக்களே, கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். அப்படியே படுப்போம். வண்டியோட அனல் கொண்டு வந்து நிப்பாட்டம் வந்து ஒரு வெக்கையாக இருக்குது.
இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.